அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுத்து எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு 1 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணதுனால என்னால் ஒழுங்காக வீடியோ போட முடியல. சரி வீடியோ போடலாம், ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால மாறி மாறி வீடியோ ஷூட் பண்ண முடியாத மாதிரியே இருந்தது. அதனால் ஒரு 1 மந்த்தாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இது வந்துட்டு ஒரு 2-3 நாட்கள் சேர்ந்த ஒரு வீடியோவாக நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு நாள் வந்து டெய்லி காலையில் வாக்கிங் போகிறது அந்த மாதிரி காமிச்சேன். சும்மா வாக்கிங் போயிட்டு அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே நடக்கிறது ரொம்ப அது மார்னிங் நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குன்றனால அதை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி மெஹந்தி போடலாம், இந்த கோன் வேறு வாங்கி வச்சு அது வேறு நிறைய நாள் ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டிசைன்லாம் நான் போடுறேன். நான் அவ்வளோ மெஹந்தி வந்து நல்லாலாம் போட மாட்டேன், அவ்வளோவா போடவும் மாட்டேன். எனக்கு அந்த மருதாணி நம்ம அரைச்சி ரவுண்டாக வச்சுப்போம் இல்லையா, அதுதான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து எப்போவாவது நான் எனக்கு தோணும் போது வாங்கி போட்டால் தான் உண்டு. நானும் ஃபோனில் வந்துட்டு ஏதாவது டிசைன்லாம் பார்க்கலான்ட்டு நிறைய எடுத்தேன். ஆனால் எடுத்தது எதுவுமே நான் போடலை. அதெல்லாம் போடாமல் எனக்கா தெரிஞ்ச மாதிரி நான் போட்டேன். ஒரு மயில் மாதிரி நடுவில் ஒரு டிசைன் போட்டேன். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் அதை வச்சே கொஞ்சம் டெவலப் பண்ணி இந்த டிசைனையும் நான் முடிச்சிட்டேன். இந்த மருதாணி வந்து எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் திறந்துருக்கோம். ஆனால் எனக்கு இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. அதனால் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த மெஹந்தி போடுற இதெல்லாம் போட்டு காமிச்சேன். ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் நான் நல்லா தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரெட், அதாவது அந்த ஆரஞ்சு கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்துட்டு மருதாணி அவ்வளோவா செவக்காது. அது ஏன்னே தெரியல. எவ்வளோ நீங்கள் டெக்னிக் ஃபாலோ பண்ணி போட்டாலும் எனக்கு அவ்வளோவா செவக்காது. அதனால் அன்றைக்கி மருதாணி போட்டு இது அடுத்து ஒரு நாள். இன்றைக்கி வந்துட்டு சும்மா வீட்டிலே தான் இருக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த தலைக்கு எண்ணெய் தடவி தலை சீவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேலையாக நான் அதை தான் பண்ண போகிறேன். ஏன்னா முடி வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா நான் அவ்வளோவா எதுவுமே பார்த்துக்கவே இல்லை முடிக்காக. ஒழுங்காக எண்ணெய் தடவாமல் ரொம்பவே ட்ரையாக விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் நிறைய போனி டைல், கொண்டை அந்த மாதிரியே வீட்டில் போட்டு ஹேர் வந்து ரொம்பவே மோசமாயிடுச்சு. சரி இனிமையாவது கொஞ்சமாவது நம்ம காப்பாற்றினா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வேலையாக அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் தடவினேன். நாங்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு மேரேஜ்க்காக சென்னை போயிருந்தோம். அப்போ வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமாக தான் வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஃபீவர் வந்துட்டு சளி பிடிச்சிட்டு என்னால் ஒழுங்காக வீடியோவே எடுக்க முடியல. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, நிறைய பேர் வந்து என்னை கண்டுபிடிச்சி நீங்கள் மலைச்சாரல் தானே அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு என்னமோ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு மீட் பண்ணி பேசுகிற மாதிரி தோணுது. ஆனால் என்ன அவங்க பேசுகிறப்பெல்லாம் ஹாப்பியாக இருக்கும். பேசிவிட்டு அவங்க போனதுக்கப்புறம் சரி நம்ம இன்னும் வீடியோ போடாமையே இருக்கோமே அப்படின்ற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடும். இனிமையாவது ரெகுலராக வீடியோஸ் போடணும், அட்லீஸ்ட் வீக்லி ஒரு வீடியோவாவது போடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எப்பவும் போல் அவங்க தான் தலை சீவுற மாதிரி சீவி விட்டாங்க. அவங்க எப்போ தலை சீவி விட்டாலும் இதே மாதிரி தான் பூ வச்சு விடுவாங்க. அதனால் அவங்க ஆசைக்கு நான் வீட்டில் இருக்கப்போ இது மாதிரி பண்ணிப்பேன். அதுவும் என் காஸ்டியூமுக்கும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் செட்டே ஆகாது. ஆனால் அந்த மாதிரி தான் பண்ணி விட்டாங்க. இப்போ இந்த கார்டன் ஏரியாவில் வந்து செடிலாம் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு இது மாதிரி கம்பிலாம் போட்டிருக்கோம். அதில் வந்து இந்த கீ செயினெல்லாம் எங்கள் அம்மா மாட்டி விட்ருக்காங்க. அது வேற காற்றுக்கு ஆடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது வந்துட்டு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணலாம். இது வந்துட்டு நிறையா இன்ஸ்டாகிராமில், யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் நிறைய பார்த்தது தான். இந்த 2 இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு மூஸ் ரெசிபி செய்கிறது. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ஆப்பிள் தான். அதனால் ஆப்பிள் வீட்டில் இருக்கவும் சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளெல்லாம் தோல் சீவிட்டு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த ஆப்பிளை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதுதான் ப்ராசஸ். அதனால் நான் ஃபஸ்ட்டு அந்த ஆப்பிளை வந்து கட் பண்ணதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா மாவு மாதிரி வெந்து வந்துடும். அதனால் அதை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த வடிகட்டின ஆப்பிள வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இது கூட வந்துட்டு நம்ம மில்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி தான் ஆட் பண்ண சொல்லி எல்லா ரீல்ஸ்லயும், எல்லா ஷார்ட்ஸ்லயும் போட்டிருந்தாங்க. ஆனா என்கிட்ட மில்க் சாக்லேட் இல்லாத காரணத்தினால நான் கோகோ பவுடர ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே நான் 2 ஸ்பூன் கோகோ பவுடரும், அதோட 2 ஸ்பூன் சர்க்கரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து மில்க் சாக்லேட்டே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏன்றத பின்னாடி சொல்றேன். இது கூட கொஞ்சமா பால் ஆட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா நான் ஆட் பண்ணல. ஏன்னா அப்போ வந்துட்டு 2 இன்கிரீடியன்ட்ல தானே பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு இப்போல்லாம் ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் அப்படின்லாம் தோணுது. அதுவும் இந்த சாக்லேட்டியாக சாப்பிடணும் அப்படின்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால் அந்த மாதிரி டைம்லலாம் இது மாதிரி ஏதாவது வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு இது மாதிரி ஏதாவது ரெசிபி பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நிறைய வாட்டி மோஸ் சாப்பிட்டு அந்த கப்லாம் இருந்தது. அதனால் அந்த கப்பில் வந்துட்டு இதை ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சேன். அப்போவே டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்க போகிறேன். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக கோகோ பவுடரும் சுகரும் ஆட் பண்ணாமல் மில்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது கூட கொஞ்சமாக மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னமோ அந்த மில்கி க்ரீமி டெக்ஸ்சர் இல்லாத மாதிரி தோணுச்சு. 2 கப்பில் இதை ஊற்றிட்டு இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட போதும். நல்லா அது செட் ஆகிடும். அது 2 மணி நேரம் நல்லா செட் ஆகட்டும். இங்கே அதுக்குள்ளே குருவிலாம் மத்தியானம் டைம் ஆச்சுன்னா இங்கே வந்துட்டு நல்லா சத்தம் போட்டுட்ருக்கோம். அது கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு அரிசி டெய்லி வச்சிடுவாங்க. அதுக்கு அரிசியும் தண்ணியும் டெய்லியும் வச்சிடுறதுனால நிறைய குருவிங்க வரும். இது இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராலாம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருந்தால் இன்னுமே டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.